ஹாய் ஹலோடா பெரிஸ், நான் தான் உங்களோட ஹருடா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். சரிடா, நீங்க எல்லாருமே செகண்ட் லவ் கேட்டீங்க, எனக்கு தெரியும். பட் ஆனால் என்னோட சுச்சுவேஷன் ஸ்டோரிஸ் எதுவும் போட முடியல. ஐம் ரியலி சாரி. டூரேஷன் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சீக்கிரமாக செகண்ட் லவ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன்டா. இப்போவும் நான் ஒர்க் பண்ணிட்டே தான் ஸ்டோரியை ரெக்கார்ட் பண்ணுறேன். இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டோரியில் அங்கன ஏதாவது இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்டெப் டாடி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா நம்ம ஆரம்ப தான் காட்டுறாங்க. ஆரம் தான் அப்படியே ஒரு பூசனுக்கு முன்னாடி ரொம்ப திட்டு வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளவு கோபம் வருது. இருந்தாலும் அது எதையுமே வெளியே காட்டாம புள்ள அப்படியே நிக்குது. முன்னாடி நின்று திட்டுறது வேற யாரும் இல்லப்பா, ஆரமோட அப்பா தான். ஆரமோட அப்பா தான் ஆரம்ப அப்படியே திட்டிக்கு இருக்காங்க. அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ஆரம்ப தான் ஒரு மாதிரி பாவமா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஆரமோட அப்பா தான் சொல்றாங்க, இங்க பாரு, நீ உயிரோட இருந்தாலும் சரி செத்தாலும் சரி, எனக்கு அதெல்லாம் பத்தி கவலை கிடையாது. நீ அந்த ஃபேமிலியில ஒரு உயிர் கூட இருக்க கூடாது, எல்லாத்தையும் முடிகிற, புரியுதா? ஒருத்தன் கூட உயிரோட இருக்க கூடாது. எவனையாவது உயிரோட விட்டுட்டு நீ வந்தனா வச்சுக்கோ, உன்னை நானே கொன்றுவேன். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஆரம்பம் தான் அப்படியே பாக்குறான். இங்க பாருடா, என்ன பாக்குற? எனக்கு உன் மேல எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. ஏதோ ஆத்தா மேல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுங்கிற மயிலுக்காண்டி உன்னை பாத்துக்கிருக்கு, மத்தப்பெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஆரம்பம் பாக்குறான். ஆரம்பம் எதுவுமே பேசல, அப்படியே அமைதியா நிக்கிறான். இப்ப ஆரம்போட அப்பா தான் சொல்றாங்க, இங்க பாரு, நாளைக்கு மிஷினுக்கு நீ கிளம்பி போற, நீ உயிரோட வந்தாலும் சரி வரலாட்டினாலும் சரி, அவங்க எல்லாரையும் கூட்டு தள்ளிட்டு வர, அப்பதான் நீங்க புள்ள, புரியுதா? இந்த மாதிரி சொல்லும் போது ஆரம்பம் அப்படியே எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறான். இப்ப அப்படியே சுகாதான் சொல்றான், அப்பா என்ன பண்ணிக்கிறீங்க? அவனே இந்த குடும்பத்தோட வாரிசு தான், மறந்துட்டீங்களா? இப்படி சொல்லி கேட்கும் போது ஆரம்பம் அப்படியே பாக்குறான். அண்ணா, அப்பாவை எதிர்த்து பேசாத நீ சொல்லிட்டு அவன் அமைதியா நிக்கிறான். அவங்க அப்பா தான் இப்ப ஆரம்ப பார்த்து இங்க இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆரம்பம் அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த சைடு ஆரம்புக்கு வெளியே வரும்போது அவனுக்கு அவ்வளவு கோபம் வருது. பட் இருந்தாலும் எதுவுமே பெருசா காட்டிக்கல. இப்ப ஆரம்போட நினைப்பு ஃபுல்லாமே சுகா மேலதான் இருக்கு. இப்ப ஆரம்பம் அப்படியே அங்க இருந்து கிளம்பி சுகாவோட ஸ்கூலுக்கு தான் வரான். இப்ப அப்படியே வரும்போதுதான் நம்ம சுகாக்கும் ஸ்கூல் விட்டுடுறாங்க. இப்ப அப்படியே சுகாவை பிக் பண்றதுக்கு தான் அவங்க அப்பாவும் பின்னாடியே வந்திருப்பாங்க. இப்ப ஆரம்பம் தான் சொல்றான், அண்ணா நீ கிளம்பி வீட்டுக்கு போவே, இன்னைக்கு ஒரு நாள் சுகா என் கூட இருக்கட்டும். வேணா நாளைக்கு நான் மிஷினுக்கு போனேன்னா உயிரோட வருவேனா என்னன்னு கூட தெரியல, எனக்கு சுகா கூட இருக்கணும்னு தோணுது, அதனால நீ கிளம்பி போ. இப்படி சொல்லும் போது சுகாவோட அப்பா தான் சொல்றாங்க, ஏய் பைத்தியக்கார மாதிரி பேசாத, அதெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாது. அது மட்டும் இல்லாம நீ எதுக்குடா அந்த மிஷினுக்கு போகணும், அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. ஹயாங், நீங்க சொன்னாலும் அப்பாவுக்கு நான் உயிரோட இருக்கவே பிடிக்கல போல. எங்க அவருக்கு எல்லா உண்மையும் வெளியே தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்தினாலே அவர் என்ன கொல்ல பாக்குறாருல. எனக்கு தெரியல ஹயாங், அப்பாவுக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னு. எங்க அம்மாவை லவ் பண்ணிதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாரு. ஆனா என் மேல எதுக்கு இவ்வளவு கோவம் அவருக்கு? என் அம்மா மேல இருந்த கொஞ்சம் பாசம் கூட இவருக்கு என் மேல கிடையவே கிடையாது. ஒருவேளை உண்மையிலே நான் எங்க அப்பனுக்கு பிறக்கலையோ? இந்த மாதிரி கேட்கும்போது சுகாவோட அப்பா தான் செம்ம ஷாக்லயே பாக்குறாங்க. அந்த டைம் பார்த்துதான் சுகா அப்படியே ஸ்கூல் முடிஞ்சு வெளியே ஓடியாரான். சுகா அப்படியே ஆரம்ப பார்த்தோம்னா அவனுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்குது. குழந்தை அப்படியே சிரிச்சுட்டே ஓடியாருது. ஞானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளவு ஹாப்பியா ஓடியாரான். இப்ப சுகாவோட ஃபேஸ் பார்த்தோன்னே இவ்வளவு நேரம் ஆரம்பம் அவ்வளவு ஒரு மைண்டே சரியில்லாம இருந்திருப்பான். இப்ப அவனுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. அவனும் ஓடி போய் அப்படியே சுகா ஹக் பண்றான். இந்த சைடு சுகா தான் சொல்றான், ஞானா நீங்க என்ன பண்ணீங்க? எங்க கோய வீட்டுக்கு வந்தீங்கன்னா இன்னைக்கு அம்மா எனக்கு பூச்செல்லாம் செஞ்சு தரேங்கண்ணா. அவ காலையில கிளம்பும் போது என்ன சொன்னா தெரியுமா? நீ ஆரம் தாண்டாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னா. நீங்க என் கூட வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேக்குறான். இப்ப அப்படியே சுகாவோட அப்பா தான் அப்படியே சுகா கிட்டக்க வராங்க. ஏய் இங்க பாரு, இன்னைக்கு உன்னோட டாடாவும் கூட தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறான், அதனால உன் டாடா கூட இன்னைக்கு அவரோட வீட்டுல போய் ஸ்டே பண்றியா? இந்த மாதிரி கேட்கும்போது சுகா அப்படியேதான் அவங்க அப்பாவுக்கு பின்னாடி போய் நின்னுக்கிறான். ஆரம் பாக்குறான், ஏய் என்னடா ஆச்சு, ஏன் உனக்கு என் கூட வர பிடிக்கலையா? இப்படி சொல்லும் போது அவன் அப்படியே அவங்களோட அப்பாவோட கைதான் டைட்டா புடிச்சுக்கிறான். அண்ணா எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனா அப்பா அம்மா இல்லாம நான் நீக்க மாட்டேங்க, எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும், எனக்கு எங்க அப்பா கூட இருக்கணுமே, அப்பா இல்லாம நான் வாழ மாட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். இந்த சைடு ஆரம்பம் அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்றான். சுகா அப்படியே முட்டை கண்ணை வச்சு பாக்குது.
இப்ப அப்படியே சுகாவை பத்திதான் சொல்றான். யோன், ஏன் உனக்கு என் கூட எல்லாம் இருக்க பிடிக்காதா? ஏன் உங்க அப்பா கூட இருந்தாதான் என் கூட வருவேம்பியா? எனக்கு தெரியும், அப்பா இல்லாம நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பாவோட கைதான் டைட்டா பிடிச்சுக்கிறான். இப்ப அப்படியே யோனோட அப்பா தான். சோ அப்படியே அவரும் சிரிக்கிறாங்க ஆரம்ப பார்த்து. இப்ப ஆரம்பம் தான் சொல்றான், சரிப்பா, நான் ஃப்ரிட்ஜ்ல நிறைய சாக்லேட்டு, அதுக்கப்புறம் டாய்ஸ், அது இதுன்னு வாங்கி வச்சிருந்தேன், நான் பக்கத்து வீட்டு பிள்ளை கொடுத்துறேன். இந்த மாதிரி சொல்லும் போது சுகாதான் அப்படியே அவங்க அப்பாவோட கையை விட்டுட்டு ஆரம் கையை பிடிக்கலாம். வேண்டாம், நான் உங்க கொஞ்சம் வாங்கினேன், அண்ணா அப்பா வாங்கியுமே, அப்பா இல்லாம நான் இருக்க மாட்டேங்க, எங்க அப்பாவை கூட்டிட்டு போயிடலாமா? அது எப்படி? இன்னைக்கு நானும் தனியா இருக்கலாம், உங்க அப்பா வேணாம், இன்னைக்கு நான் கூட கொஞ்சம் ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகாவோட சீக்க தான் பிடிச்சி ஒரு மாதிரி அப்படியே ரப் பண்ணி கொடுக்கலாம். சுகா அப்படியே பாக்குறான், அவங்க அப்பாவுக்கு செம்ம அழுக வருது. பட் இருந்தாலும் அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாரு. யோனோட அப்பா தான் இப்ப எதுவுமே பேசாம அங்க இருந்து அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. சுகா அப்படியே பாக்குறான், ஞாயா எனக்கு அப்பா கிளம்பிட்டாங்க, நீங்க கூட்டிட்டு போன நான் அப்பாட்டு போகணும் ஜான்யா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆரம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஆரம் தான் அப்படியே ஒரு பெயினோட அப்படியே சுகாவை பாக்குறான். இப்ப சுகாவோட அப்பா தான் இப்ப அப்படியே ஆரமோட அப்பாவுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. யோ, உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? அங்க போனா அவன் உயிரோட வரமாட்டான்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே ஆரம் எப்படியா உன்னால அங்க அனுப்ப முடியுது? உனக்கு அந்த அளவுக்கு கல் நெஞ்சுக்காரனா? பெத்த பிள்ளை இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவன் என்னதான் இருந்தாலும் அவனும் ஒரு உயிர் தானே, இத்தனை வருஷமா அவனை வளர்த்திருக்கல, அந்த இது கூட உனக்கு தோணலையா? உனக்கு கொஞ்சம் கூட கில்ட் ஆகல? பாவம் அவன் கிட்ட இருந்து அவங்க அப்பா யாருங்கிறது தெரியாம ஆக்கிட்டு கடைசியில இப்ப அவங்க அப்பனே கொள்றதுக்கு பிள்ளையா இருக்கிறல, அது எவ்வளவு பெரிய ஃபேமிலி உனக்கு தெரியுமா தெரியாதா? அந்த ஃபேமிலிக்குள்ள இருந்து ஒருத்தனை பிரிச்சது மட்டும் இல்லாம கடைசியில அவன் பிள்ளையா அவனுக்கு எதிராக திருப்பி இருக்கல. யோ, நீ மட்டும் பாரு, ஆரம்பு உண்மை மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவானே தெரியாது. இப்படி அவன் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு அவன் அங்க இருந்து அப்படியே இடத்த காலி பண்ணிடான். இந்த சைடு நம்ம சுகாவோட அம்மா தான் சுகாக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு சுகாவோட அப்பாவுக்கு தான் விடாம அவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுகாவோட அப்பா அதை கட் பண்ணி விட்டுட்டு இப்ப அப்படியே அவங்க தாத்தாவை பார்த்துதான் முளைச்சுக்கிட்டு இருக்கான். பட் ஆனா அவரு எதையுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவரு பாட்டுக்கு கூலா ஒரு கிளாஸ்லதான் ஒயினை ஊத்தி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்ப அப்படியே சுகாவோட அப்பா தான் சொல்றாங்க, யோ, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட, ஆனா ஆரம்பிக்கு என்னைக்கு உண்மை தெரியுதோ அன்னைக்கு மொத்த குடும்பத்தையும் அவன் என்ன பண்ண போறான்னு வேற தெரியல. உனக்கு ஆரம்போட குணம் பத்தி தெரியும்ல, அவன் மான்ஸ்டர். கண்டிப்பா சொல்றேன், அவனுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சுன்னா வச்சுக்கோ, உன்னோட வாரிசு ஒன்னத்தையும் விட மாட்டான், எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு உண்மை தெரியாத வரைக்கும்தான் தப்புச்ச, தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான் பாத்துவோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த சைடு நம்ம ஆரம்பம் அப்படியே சுகாவை தான் லிஃப்ட் பண்ணி அப்படியே தூக்குறான். சுகா பாக்குறான், என்ன பண்ணீங்க ஞானா? இன்னைக்கு எனக்கு ஒண்ணுங்க, நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு அம்மாட்டு போகணும் ஞானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகுறான். இந்த சைடு ஆரம்போட கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீரா வருது. இப்ப ஆரம் தான் அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறான், ஹே யோன், இங்க பாரு, எனக்கு தெரியலடா, நான் உன்கிட்ட திருப்பி வருவேனா வரமாட்டேன், நான் போற இடம் அப்படிப்பட்டது, என்ன பண்றது? உங்க அப்பனுக்கும் சரி உன் தாத்தனுக்கும் சரி என்ன பிடிக்கல போல, அதான். ஆனா என் அண்ணனுக்கு கூட என் மேல கொஞ்சம் பாசம் இருக்கு, ஆனா என்ன பத்தவனுக்கு என் மேல பாசங்கிறதே கிடையாது. தெரிஞ்ச என்ன புள்ளியில தள்ள போக்குறான்ல, பரவாயில்லையோ, உனக்காண்டி நான் கண்டிப்பா வருவேன். இந்த டே நான் ஏன் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, நான் போயிட்டு எத்தனை வருஷம் கழிச்சு வருவேன்னு எனக்கே தெரியல, அது வரைக்கும் உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம யோகியை தான் பாக்குறான். யோகிக்கு ஒண்ணுமே புரியல, அவன் அப்படியே ஆரம்பமே பாக்குறான். இப்ப ஆரம்பம் தான் கேக்குறான், சரி யோன், உனக்கு எங்கெல்லாம் போக பிடிக்கும் சொல்லு, உன்னை பத்தி நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம யோகி தான் சொல்றான், என்னக்கா எனக்கு பார்க்க போக பிடிக்கும், அதுக்கப்புறம் சாக்லேட் சாப்பிட்டா பிடிக்கும், அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பிடிக்கும், அப்புறம் எனக்கு நிறைய சாப்பிடா பிடிக்கும். இந்த மாதிரி சொல்லும் போது ஆரம்தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே யோகியை பாக்குறான். யோகிக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே ஆரம்பமே பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஆரம் தான் சொல்றான், சரி ஓகே, உனக்கு இந்த பிளேஸ் எல்லாம் பிடிக்கும், ஆனா இன்னைக்கு உன் டாடி உன்னை வேற ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறேன், ஆனா டாடி சொல்றதுலாம் நீ அமைதியா கேட்கணும், உனக்கு ஓகேவா? இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே சுகாவுதான்
ஒரு மாதிரி பாக்குறான். சுகாக்கு ஒண்ணுமே புரியல. குழந்தை அப்படியே மண்டே ஆட்டுது. ஓகே ஞானி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சிரிக்கிறான். இப்ப அப்படியே யோங்கிதான் அவன் மடியில வச்ச வாக்குல அப்படியே கார்ல ஏறுறான். இந்த சைடு டிரைவர்கிட்ட தான் ஒரு பிளேஸ் சொல்றான். இப்ப அந்த பிளேஸ்க்கு தான் கார் போகுது. நம்ம யோங்கி அப்படியே பாக்குறான். ஞானி, இங்க எதுக்கு வந்தோம் ஞானி, நம்ம ஏன் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். இந்த சைடு ஆரம்பானா அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணவே இல்லை. அப்படியே சுகாவை தூக்கிட்டு தான் அவன் கீழே இறங்குறான். கீழே இறங்கிட்டு இப்ப பார்த்தா 2 பர்சன் தான் வராங்க. ஆரம் கிட்ட 2 ட்ரெஸ் தான் கொடுக்குறாங்க. ஆரமா அப்படியே பாக்குறான். இப்ப அப்படியே சுகாவை பார்த்துதான் சொல்றான். இங்க பாரு, டாடி உனக்கு ட்ரெஸ் மாத்தி விடுவனா, அதுக்கப்புறம் இந்த இடத்துக்குள்ள போகுமா, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற அந்த பர்சன் கேட்பாங்களா உனக்கு இவரை மேரேஜ் பண்ணிக்க சம்மதமான, நீ எஸ்ன்னு சொல்லணும். சொல்லுவியா? இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம யோங்கி அப்படியே பாக்குறான். மேரேஜ்னா என்ன அப்படின்னா என்ன இந்த மாதிரி கேட்கும் போது அப்படியே ஆரம்பம் தான் பாக்குறான். அதுவாட தங்கம், அது வேற ஒரு விஷயம், அத தெரிஞ்சுக்கிற வயசும் உனக்கு இப்ப கிடையாது. பட் இருந்தாலும் என்னோட சேஃப்டிக்காண்டி வேணா நான் போயிட்டு எத்தனை வருஷம் கழிச்சு வருவேன்னு எனக்கு தெரியல. நான் வர வரைக்கும் நீ என்னோடதான் அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கணும்ல, அதுக்காண்டிதான் இது. இந்த மாதிரி அவன் சொல்லிட்டு அப்படியே சுகாக்கு அந்த மேரேஜ் ட்ரெஸ் தான் இவன் மாட்டி விடுறான். உள்ள அப்படியே ரொம்ப குட்டி ஊண்டா இருக்குது. நம்ம ஆரம்பம் அப்படியே பாக்குறான். அவனுக்கு கண்ணில் டியர்ஸ் எல்லாம் வருது. பட் இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே சுகாக்கு அந்த ட்ரெஸ் தான் போட்டு விடுறான். ஆரம்புக்கு அந்த ட்ரெஸ் போடும் போதே தெரியுது இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஆனா ஆரம்பம் அதெல்லாம் கேட்கற மாதிரியே தெரியல. அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அப்படியே சுகாக்கு வேர் பண்ணி விடுறான். சுகா அப்படியே குழந்த மாதிரி நிக்கிறான். ஆரம்புக்கு அவ்வளவு அழுகையா வருது. பட் இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி விட்டுட்டு அவன் அப்படியே சுகாக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறான். இந்த சைடு ஆரம்பம் அவனோட ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிறான். இப்ப அப்படியே சுகா பாக்குறான். நம்ம எங்க போயும் இந்த மாதிரி சொல்லிட்டு குழந்தை அப்படியே சிரிக்குது. ஆரம்பம் பாக்குறான். 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம்ல, நம்ம தான் பெஸ்ட் கப்புள், அதுதான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம். இவன் இந்த மாதிரி சொல்லும் போது சுகா கேக்குறான். கப்பல்ஸ்னா என்ன ஆச்சு அப்படின்னா என்ன அதுவா, நீ இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் டாடா அப்படின்னா என்னன்னு உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். நீ இப்ப சொல்ல மாட்டியா, எனக்கு சொல்ல நான் உள்ள வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அப்படியே கைய கட்டிட்டு அப்படியே திரும்பிக்கிறது கோவத்துல. நம்ம ஆரம்பம் அப்படியே சுகாக்கு ஈக்குவலா குனிறான். குனிஞ்சிட்டு அப்படியே சுகாக்கிட்ட போய் சாரி கேட்கறான். இங்க பாருங்க, என்னோட குட்டி யோன்யோனுக்கு சாரி. இப்ப எதுக்கு என்னோட குட்டி யோன்யோன் கோவமா இருக்காங்க? நான் என்ன கேட்டாலும் நீ சொல்ல மாட்டேங்க. ஓ, நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நான் உள்ள வாங்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சண்டை போட்டுட்டு நிக்கிறான். ஆரம்பம் அப்படியே சிரிக்கிறான். ஐயோ, என்னோட யோன்யோன் கோவமா இருக்காங்களா? என்னோட யோன்யோன் கோவத்தை போக்க நான் என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணாலும் யோன்யோன் கோவமாட்டான் இருப்பான். அவன் கோவம் போகவே போகாது. நீ ரொம்ப மோசமான பண்ணா இருக்க. நான் என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. இப்படியோன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிறான். இந்த சைடு ஆரம்புக்கு அவ்வளவு சிரிப்பா வருது. இதெல்லாம் பார்க்க அவ்வளவு கியூட்டா இருக்குது. அவன் போன்ல இது எல்லாத்தையுமே அப்படியே வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். இந்த சைடு இப்ப ஆரம்பம். சரி, ஓகே, என்னோட யோன் இவ்வளவு கோவமா இருந்தா நான் என்ன பண்ணணும்? என்னோட யோனுக்கு என்ன பண்ணா இந்த கோவம் எல்லாம் குறையும்? சரி சொல்லுங்க சார், நீங்க சொல்றதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கையை கட்டி நிக்கிறான். இப்ப அப்படியே யோங்கிதான் அவனோட ஒரு கண்ணை மட்டும் அப்படியே மேல திருப்பி அப்படியே ஆரம்ப பாக்குறான். ஆரம்பம் அப்படியே ஒரு மாதிரி நிக்கிறான். இந்த சைடு யோங்கி சிரிச்சிடறான். ஐயோ, நீ இன்னைக்கு சேஃபா வைங்க. சரி சரி, நம்ம விளையாண்டதெல்லாம் போதும், உள்ள போய் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோங்கியோட கையை பிடிச்சிதான் அப்படியே உள்ள கூட்டிட்டு போறான். குழந்தைக்கு அது என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்ப அப்படியே அவங்களுக்கு முன்னாடிதான் ஒரு ஃபாதர் கேக்குறாங்க, நீங்க 2 பேரும் ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபாதர் இப்படி கேட்கும் போது யோங்கிக்கு அது என்னன்னே புரியல. ஆரம்பம் எஸ் அப்படின்னு சொல்றான். ஆனா யோங்கிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் அப்படியே ஆரம்பம் தான் பாக்குறான். நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். ஆரம்புக்கு இதை கேட்கும் போது அவனுக்கு அவ்வளவு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்னடா இது, எதுவுமே தெரியாத ஒரு குழந்தைய போய் நம்ம இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறோமே, இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவனுக்கு இதை விட்டா வேற வழி என்னன்னு பண்றதுன்னு தெரியல. இப்ப ஆரம்பம் சொல்றான். இங்க பாரு, நீ எஸ்ன்னு சொல்லணும், ஆரம்ப மேரேஜ் பண்ணிக்க உனக்கு சம்மதம்னு சொல்லணும். இந்த மாதிரி சொல்லும் போது யோகி அப்படியே பாக்குறான்.
ஞானா நீ சொல்ல ரொம்ப பெருசு பெருசா இருக்கு, எனக்கு இது வாங்கிய வந்தானிட்டானா அப்படின்ட்டு அவன் சொல்றான். இப்ப அப்படியே ஆரம்பம் சொல்றான். எஸ் அப்படின்னு மட்டும் சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம குழந்தையும் அப்படியே சொல்லுது. எஸ் எனக்கு எஸ் அப்படின்னு அவனும் சொல்றான். இப்ப ரெண்டு பேருமே ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த ரிங்கு பாக்குறதுக்கே அவ்வளவுக்கு இதுவா இருக்குது, பெருசா இருக்குது. அது யோகியோட கையில இருந்து கீழே உருக்கி விழுகுது. ஆரம்பம் அப்படியே அந்த ரிங்க எடுத்து வச்சுக்கிறான். இங்க பாரு பேபி, இப்போதைக்கு இந்த ரிங்க உனக்கு செட் ஆகல, ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா இதை குடுக்கறதுக்காண்டியே நான் வருவேன், சரியா? எனக்காண்டி நீ வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆரமும் யோகி தான் அங்க இருந்து கிளம்பி ஆரமோட வீட்டுக்கு தான் வந்துடுறாங்க. ஆரம் தான் அப்படியே யோகியும் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். யோகிக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே ஆரம் கிட்டக்கதான் வந்து யோகி அப்படியே உட்காரான். யோகி பார்க்கவே அவ்வளவு குட்டியூண்டா இருக்கான். ஆரம் அப்படியே சிரிச்சுட்டே யோகிய பாக்குறான். ஹே யோகி, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுவே இப்படி சொல்லி கேட்கும் போது யோகி அப்படியே பாக்குறான். நானா என்ன ப்ராமிஸ்? நான் உனக்கு என்ன பண்ணணும்? எனக்காண்டி நீ வெயிட் பண்ணுவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. உன்னோட லைஃப்ல நீ யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கூடாது. என்னை தவிர நீ எப்பவும் என்னை மறக்கவும் கூடாது. நீ என்னை மறக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. இந்த மாதிரி இவன் கேட்கும் போது நம்ம குழந்தைக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அப்படியே ஆரமே பாக்குறான். எனக்கு தெரியும் உனக்கு இன்னும் ஒரு 3 வருஷம் போனுச்சுன்னா நான் ஞாபகமே இருக்க மாட்டேன்னு. ஆனா என்ன பண்றது, எனக்கு இருக்கிற மெஷின்ல நான் உயிரோட ரிட்டர்ன் வருவேனா என்னன்னு கூட தெரியல. ஆனா ஒரு செல்ஃபிஷா உன்னோட லைஃபை நான் ரிஸ்க்ல வைக்கிறேல, உனக்காண்டியே நான் உயிரோட வர பாக்குறேன். சப்போஸ் என்னால வர முடியலன்னா வச்சுக்கோ, உனக்கு ஒரு பெட்டரான லைஃப் அமையணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உன்னோட லைஃப்ல நான் தான் உனக்கு இருக்கணும்னு தலையெழுத்தா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உனக்காண்டியே நான் வருவேன் யோகி. இந்த மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம யோகி பார்த்தோம்னா அது வாட்டுக்கு ஃபுல்லா சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே ஆரம் பக்கத்துலயே உட்காந்துருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தோம்னா நம்ம யோகி தான் செம்ம டயர்ட் ஆயிட்டா. அவன் அப்படியே ஆரம் மேலேயே சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிடான். ஆரம் தான் அப்படியே யோகிய பாக்குறான். அவன் வாட்டுக்கு அவ்வளவு கியூட்டா அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனோட ஃபோர்ஹெட்ல அப்படியே ஒரு கிஸ் பண்ணி விட்டு கொடுத்துட்டு அப்படியே யோகிய தூக்கி அவனோட செஸ்ட்ல தான் போட்டுக்கிறான். குழந்தை நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. ஆரம்புக்கு தூக்கமே வரல. அவன் அப்படியே யோகிய பாத்துக்கிட்டே இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துல ஆரம் தான் யோகிய தூக்கிக்கிட்டு அப்படியே பெட்டுக்கு தான் போறான். பெட்டுக்கு போயிட்டு அப்படியே யோகிய படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு ஆரமும் அப்படியே பக்கத்துல வந்து படுத்துக்கிறான். யோகி அவ்வளோ டைட்டா ஹக் பண்ணிட்டு அப்படியே அவன் கண்ணை மூடுறான். பட் ஆனா தூக்கமே வரல. அவன் அப்படியே யோகிய மட்டுமே பாத்துட்டு இருக்கான். யோகி அவ்வளோ கியூட்டா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆரம்னால தூங்கவே முடியல. திடீர்னு பார்த்தா யோகி தான் அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்கான். அப்படியே அவன் டைம் தான் பாக்குறான். ஞானா மணி 7 தான் ஆகுதான், அதுக்குள்ளேயுமா நான் தூங்கிட்டேன் இப்படி சொல்லிட்டு அப்படியே முழிச்சு உட்காந்து ஆரம் தான் பாக்குறான். ஆரம்க்கு அப்படியே கண்ணுல டியர்ஸ் தான் வருது. அப்படியே யோகி பாக்குறான். ஞானா நீ ஏன் அழுகுங்க? உன்னை யாராவது அடிச்சுட்டாங்களா? நீ சொல்லு ஞானா, நான் உங்களை அடிச்சிருந்தேன் ஞானான அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குட்டி குட்டி விரல வச்சு ஆரம்போட கண்ணீரெல்லாம் அப்படியே தொடச்சு விட்டுக்கு இருக்கான். இவன் இப்படி பண்ணும்போது ஆரம்புக்கு இன்னும் கண்ணீர் நிக்காம வந்துகிட்டே இருக்கு. அப்படியே டைட்டா யோகியதான் ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டா அப்படியே சொல்றான். யோகி ஐ லவ் யூ யோகி, இங்க பாரு எனக்காண்டி நீ வெயிட் பண்ணணும் பண்ணுவல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது குழந்தைக்கு அது என்னன்னுலாம் தெரியல. ஆனா அவனும் சொல்றான். நான் உன் கண்ணி வெயிட் பண்ணியேன், நான் கண்டிப்பா உன் கண்ணி இனிப்பேன், நீ அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அப்படியே அந்த ஷோல்டர்லாம் அப்படியே ஒரு மாதிரி தடவி கொடுக்குறான். அவனோட கை ரொம்ப சாஃப்டா இருக்குது. அது மட்டும் இல்லாம ரொம்ப குட்டியா வேற இருக்குதா. ஆரம்னால அதெல்லாம் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இப்ப பார்த்தா அப்படியே சுகாதான் ஆரம்ப படுக்க வச்சு ஒரு அம்மா இப்படியே குழந்தைய தட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆரம்புக்கு அவன் தட்டி கொடுத்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே அவன் சொல்றான். ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ தூங்கு தூங்கு, நீ தூங்கு தூங்கு ஏ ஏ ஏ ஏ அப்படின்னு சொல்லிட்டு அவன் குட்டி ஹேண்ட்ஸ வச்ச ஆரம்போட செஸ்ட தான் அப்படியே ஒரு மாதிரி தட்டி கொடுத்துட்டு இருக்கான். ஆரம் அப்படியே யோகியை மட்டுமே பாத்துட்டு இருக்கான். இப்ப போய் யோகி தான் சொல்றான். ஞானா கண்ண மூஞ்சி அப்படி சொல்லிட்டு அவனோட குட்டி குட்டி ஹேண்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே ஆரம்போட கண்ணை தான் மூடுறான். ஆரம்புக்கு ஸ்மைல் வருது. அப்படியே சிரிச்சுட்டே கண்ணை மூடுறான். இப்ப அப்படியே நம்ம சுகாதான் அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருக்கான்.
ஏ ஏ ஏ ஏ தூங்கு தூங்கு நீ தூங்கு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தூங்க வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஆரம் கொஞ்ச நேரத்துல தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம சுகா அப்படியே பாக்கலாம், அவனுக்கு தூக்கமா அப்படியே சொக்குது. நம்ம சுகா அப்படியே தூங்கி விழும்போது அப்படியே ஆரமோட ஹேண்டு தான் அப்படியே சுகாவோட ஹெட் அப்படியே பிடிக்குது. இப்ப குழந்தை நல்லா தூங்கிடுச்சு. ஆரம் அப்படியே சுகாக்கு தான் அப்படியே தட்டி கொடுக்குறான். சுகா அப்படியே நல்லா டைட்டா ஹக் பண்ணிட்டு தூங்குறான். பாருங்க அப்படியே சுகாவோட கையை பிடிச்சு பாக்குறான். அந்த கை ரொம்ப குட்டியா அழகா இருக்குது. ஆரம் அப்படியே அவனோட கையில ஒவ்வொரு ஃபிங்கருக்கா அப்படியே பிக் பண்ணலாம். பாரு எவ்வளவு குட்டியா அழகா இருக்குது. நான் இருந்தா எப்படா சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறியோ, அதான் உன் கை எல்லாமே இவ்வளவு குட்டியா கூட்டா அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹேண்டா அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் சுகாவோட ஃபேஸ் தான் பார்க்கலாம். குழந்தை பார்க்கதான் அவ்வளவு கியூட்டா இருக்கு. கிஸ் பண்ணேன் அப்படியே ஆரம்பம் கண்ணு முடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கரெக்டா பார்த்தா ஒரு 4:30 போலதான் ஒரு கால் வருது. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஆரம்போட அப்பா தான். அவன் போன் பண்ணிட்டு நிமிஷம் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் அப்படியே அவனோட சட்டு மேல கலக்குறான். அவன் சுகாவை தான் பாக்குறான். சுகா அப்படியே ஆரம்போட காலரை தான் லைட்டா புடிச்சிட்டு அப்படின்னு தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்துட்டு ஒரு பெயினோடய அவங்க அப்பா கிட்ட நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ சொல்லிட்டு அவன் அப்படியே சுகாவை தான் பாக்குறான். சுகாவை விட்டுட்டு போறதுக்கும் ஆரம்புக்கு மனசு வரல. பட் இருந்தாலும் அவன் கிளம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சுகாவை தூக்கி கான்ல வச்சுட்டுதான் இப்ப அப்படியே சுகாவோட வீட்டுல கொண்டு போய் சுகாவை விட்டுட்டு ஆரம் மிஷினுக்கும் கிளம்பிடான். ஆனா பிள்ளைக்கு போற வழி எல்லாமே சுகாவோட நினைப்பு தான் வருது. அவன் அப்படியே அவனோட செயினை தான் பாக்குறான். அதுல பார்த்தா நம்ம சுகாக்கும் ஆரம்புக்கும் வெட்டிங் ஆன அந்த ரிங்க தான் போட்டிருக்கான். அதை அப்படியே புடிச்சிட்டு அவன் சொல்றான், நீ ஒண்ணும் கவலைப்படாது சுகா, கண்டிப்பா உனக்காண்டி நான் ரிட்டர்ன் வருவேன், என்னோட பொண்டாட்டிக்காண்டி வருவேன். இந்த மாதிரி இவன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப இதோட இந்த ஸ்டோரியை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்டா. நாளைக்கு கண்டிப்பா நம்ம செகண்ட் லவ் பார்க்கலாம், சரிங்களா? சரி, ஓகே, டாடா, பாய் பாய். நீங்க பாருங்க, நான் போய் படுத்து தூங்குறேன். வேணா மிட் நைட்ல உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னா என்னோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டே ஒர்க்கையும் முடிச்சுட்டேன், இதையும் முடிச்சிட்டேன். சரி பாருங்கடா, டாடா, பாய் பாய்.